ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவுக்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. இப்படி அந்த சிஸ்டத்தை யார் முதல்ல கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் அவர்கள். அதாவது அவங்க பாக்குற வேலை இருக்குல்ல, அந்த வேலை யாரால வந்துச்சுன்றது இருக்கணும்ல. நம்ம படிக்கல, அப்பா மூலமா இல்ல ஹஸ்பண்ட் மூலமா நமக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. ஒருவேளை கலைஞர் அவர்கள் அந்த சிஸ்டம் கொண்டு வரல அப்படின்னா நமக்கு இந்த வேலை இல்ல. நம்ம சாப்பிடுற சாப்பாடுன்னு ஒண்ணு இல்ல, அந்த சாப்பாடு நம்ம வேலை மூலமா தான் வருது. அப்ப இந்த வேலை இல்ல நம்ம இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டோம், நம்ம இப்படி இருக்க மாட்டோம், இவ்வளவு தூரத்துக்கு பிரிவிலேஜா இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நன்றியே கிடையாது. பாத்தீங்களா என்னன்னா தமிழகத்துல இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் அப்படின்னா இரு பெரும் திராவிட கட்சிகள் இங்க ஆண்டிருக்காங்க. தமிழகம் பல துறைகள்ல முன்னேறினதுக்கு அவங்களுடைய ஆட்சி, அந்த ஆட்சி காலத்துல இந்த மாற்றங்கள் நடந்திருக்கா அப்படின்னா ஆமா நடந்திருக்கு. ஆனா என்னன்னா இந்த ஆட்சி காலத்துல நாங்க இது செய்ததாலேயே நீங்க எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், இல்ல இப்படி நடந்ததாலேயே அடுத்து உங்களுடைய அந்த வாக்களிக்கும் உரிமை இது எல்லாமே எங்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும், எப்படி நீங்க அங்க வாக்களிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது.